வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் அப்புறம் விவசாயிங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு மோட்டார் சர்வீஸ் பண்ண போகிறோம். வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1700 வாட் பிஎல்டிசி மோட்டார் தான் சர்வீஸ் வந்திருக்கு. இது நம்ம போட்டது தான். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு கொடுத்தோம். போர் வந்து ஃபுல்லாக சரிஞ்சிட்ருக்கு. அதுலேயே அப்படியே கண்டினியூ மோட்ரு ஓட்டியிருக்காங்க. மொத்த இம்ப்ளருமே வந்து பார்த்திங்கன்னா தூளாக நுணுங்கிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு நுணுங்கிருக்குன்னுட்டு. மோட்டார் ஓட்டுற சத்தம் வருது, ஆனால் தண்ணி வரல அப்படின்னாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும். ஏன்னா இப்போ போர் சரியுது இல்லை வேறு ஏதாச்சும் ஆகுது அப்படின்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஆரம்பிக்கும். அப்பயே நமக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். புஷ்ஷு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருச்சு. புஷ்ஷு மாற்றி ஆகணும். புஷ்ஷையும் சென்டர் ஷாஃப்ட் பம்போட சென்டர் ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணுற போல்டு உள்ள கட் ஆகிருக்கு. ஏன்னா சேத்துல டைட்டாக பிடிச்சிருக்கும் இம்ப்ளரு. அப்போயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மோட்ரு ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு கட் ஆகிருக்கு. உள்ள போல்டு கட் ஆகிடுச்சு. போல்டு இது எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா எஸ்எஸ் போல்டு உள்ள லேத் மிஷினில் போட்டு எடுக்க முடிஞ்சால் எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பம்போட சென்டர் சாஃப்ட்டை நம்ம மாற்றி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. கம்ப்ளீட்டாக எல்லாமே நுணுங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்ஸ்ட். அங்கே பாருங்க புஷ் என்ன கண்டிஷனில் இருக்குன்னுட்டு. எல்லாமே கம்ப்ளீட்டாக தேஞ்சு ஓட்டார அளவுக்கு போயிருக்கு. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி கம்மியாகுது அப்படின்னாவே லெதரு எல்லாமே புறத்தூள் தூளாக போயிடுச்சு. ஓப்பன் பண்ணோடனே மோட்டாரோட சென்டர் சாஃப்ட் வார்டுமே வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சிருக்கு. புஷ்ஷு தேஞ்சதுனால அதனோட காற்று பின்னு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீல்டு வந்து ஆயில் சீல்டு எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. எல்லாம் உறைஞ்சி ஓடி இருக்குது சேத்துக்குள்ளே. எல்லாத்தையுமே இப்போ பிரித்து எடுத்துகிட்டு சர்வீஸ் பண்ண போகிறோம். சர்வீஸ் பண்ணிவிட்டு எப்படி மோட்டார் பம்ப் பண்ணுது தண்ணின்றதை பார்ப்போம். பம்போட சென்டர் ஷாஃப்டில் கட்டான போல்டை எடுத்தாச்சு. இப்போ வந்து புது போல்டு புது புஷ் எல்லாமே போட்டாச்சு த்ரெட்டு போட்டு. இந்த சென்டர் ஷாஃப்ட் ராடு வந்து பார்த்திங்கன்னா பம்போடது போல்டு வராமல் போயிருந்தோம் அப்படின்னா அது ரெடி பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆகிட்டுக்கும். ஏன்னா கொஞ்சம் கூட பெண்டு இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளர் வந்து கரெக்டாக செட் ஆகணும். ஏன்னா இந்த வர வந்து சாஃப்ட் வந்து இது சைஸுக்கு மேட்ச் ஆகுறதில்ல. நம்ம வந்து கிரைண்டிங் பண்ணி அதுக்கான அளவுக்கு வந்து நம்ம மாற்றி தான் பண்ணுவோம். இது ஒரு 1 ஹவரில் முடிஞ்சது ஒர்க்கு. போல்டு எடுக்கிறதுக்கு லேத் மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு இப்போ புது புஷ்ஷு புது போல்டு எல்லாமே போட்டாச்சு த்ரெட்டு போட்டு. இப்போ இந்த இம்ப்ளர் எதுவுமே உதவாது. எல்லாமே தேஞ்சு தூளாக போயிடுச்சு. தூக்கிட்டு இப்போ புது செட் இம்ப்ளர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. இந்த இம்ப்ளரை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு பம்ப் எப்படி ரொட்டேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மோட்டருக்கு வந்து ஆயில் சீல்டு ப்ளஸ் காற்று பின் எதுவுமே எல்லாம் புறத்தூள் ஆகிடுச்சு. அதுவே மாற்றிட்டு தண்ணி எப்படி பம்ப் பண்ணுது எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பழைய இம்ப்ளர் செட்டு எல்லாமே எடுத்துகிட்டு புதுசு வந்து சென்டர் ஷாஃப்டில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பம்பு பாடிக்குள்ளே இம்ப்ளர் இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு கப்ளிங் எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு பம்போட கனெக்ட் பண்ணி எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சர்வீஸ் முடிஞ்சது. இன்னும் ஃபில்ட்ரு மட்டும் ஃபிட் பண்ணல. அதுக்கு முன்னாடி டெஸ்டிங் ஓட்டிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. பம்பு மோட்ரு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. தண்ணி எப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டரில் போட்டு ஃபினிஷிங் ஒர்க் முடிச்சிடுவோம். மோட்டார் தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. ஆன் பண்ண போகிறேன். எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு செக்கிங் எதுவும் பண்ணல. இப்போ தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைமு ரொட்டேட் ஆகுது. தண்ணியுமே வந்து ஊற்றிட்டுருக்கு. நம்ம ஷாப்போட டெமோ பேனல் 3 பேனல் சீரியல் கனெக்ஷன் 6 பேனலில் ஓடும் மேக்ஸிமம் இந்த மோட்டாரு. அங்கே நம்ம சைட்டில் 4 பேனலுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். 2 சீரியல் பண்ணி பேரலில். காலையில் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 மணி. வெயிலும் நல்லா அருமையாக இருக்குது. யூபிவிசி பைப்பில் இறக்கி கொடுத்தோம் இவங்களுக்கு. தண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி தூரத்துக்கு மேலே நல்லா ப்ரெஷராகவே அடிக்குது. பைப் வந்து கஸ்டமர் ஆல்ரெடியே கரண்ட் மோட்டார் போட்டு வச்சுருந்தாங்க. கரண்ட் மோட்டாரை எடுத்துகிட்டு இந்த மோட்டார் பண்ணி கொடுத்தோம். நம்ம ப்ரெஷர் நல்லா தான் வருது. ஒரு 1.5 அடி தூரத்துக்கு நல்லா ப்ரெஷராக போய் விழுந்துட்டுருக்கு. ஏன்னா புது இம்ப்ளர் புஷ்ஷு புதுசு சீல்டுமே எல்லாமே புதுசாக மாற்றியாச்சு. நல்லா அருமையாக தண்ணி வந்துட்டுருக்கு. போர்வெல் மோட்டார் வந்து ரிப்பேர் வருது அப்படின்னா சிம்டம்ஸ் காட்டும். ஒன்று போரில் தண்ணி குறைஞ்சாலும் ப்ரெஷர் கம்மியாகும். இல்லை அப்படின்னா மண்ணாக தண்ணி வரும். அப்படின்னா தண்ணியோட ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு 8000 லிட்டர் 10,000 லிட்டர் வருது அப்படின்னா 5000 லிட்டர் 4000 அளவுக்கு ப்ரெஷர் பக்கமாக குதிக்கும். அப்பயே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஏதோ சிம்டம்ஸ் இருக்குன்னு. கடைசேரி விட்டால் இவங்களுக்கு செலவு அதிகம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 12 ஸ்டேஜ் மோட்டாரு. 12 ஸ்டேஜுமே புதுசாக போட்டிருக்கோம். ப்ளஸ் புஷ்ஷு லெதரு அப்புறம் ரிட்டர்ன் வால்வு வந்து பார்த்திங்கன்னா நான் ரிட்டர்ன் வால்வும் உள்ளக்கதெல்லாம் உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் சீல்டு வந்து ஆயில் சீல்டு மாற்றிருக்கோம். காற்று பென் மாற்றிருக்கோம். எல்லாம் சேர்ந்து லேபரோட எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.